முதல்ல உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். நேத்து ஷார்ட் வீடியோல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். யாருக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா சொல்லல. ஏன்னா 1 நிமிஷம் வீடியோ அதில தெளிவா சொல்ல முடியாது இல்லையா? அதனால அதில சொல்லல. அது மட்டும் இல்லாம அதில சொல்லி உங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. இன்னைக்கு நான் லாங் வீடியோ போடுவேனா இல்லையாங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் இல்லாம இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நேற்று நிறைய பேரோட கமெண்ட்ஸ் என்னாச்சு, ஏம்மா அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் எஸ்கே கேமர்ஸில் இருந்தெல்லாம் அக்கா எனக்கு தெரியும், ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கீங்கன்னு தெரியும் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவிட்டியாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜெயா அம்மா பதறி போச்சுமா என்னம்மான்னு ரொம்ப பயந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாரையும் பயம்படுத்துறதுக்காக நான் அப்படி போடலை, தெளிவாக சொல்ல முடியலையே, அதாவது ஷார்ட் வீடியோவில் தெளிவாக அதை டீட்டெயில்டாக சொல்ல முடியாதுன்னு தான் இப்போ வீடியோ போடுறேன். மறுபடியும் இதை சொல்லிக்கிறேன். அதாவது எங்கள் ஆச்சிக்கு தான் அடிபட்டது, அம்மாவோட அம்மாவுக்கு. ரோட்டில், அதாவது கோவிலுக்கு போகிறதுக்காக பக்கத்தில் வீட்டில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் பக்கமாக கோவில் இருக்குது. கோவிலுக்கு டெய்லி போயிட்டு வருவாங்க. போயிட்டு வரும்போது வேகமாக ஒரு பையன் பைக்கில் வந்துகிட்டு இருக்கும்போது இடிச்சிட்டாப்படி. இடித்து தலையில் நல்லா, இப்போ நான் ஃபோட்டோ காப்பி காட்டுறேன் உங்களுக்கு, நல்லா குழியாக பலமாக அடிபட்டுருச்சு. சரி, வயசாகிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம விட்டுற முடியாது இல்லையா? எங்கள் சூப்பர் ஹீரோவோட மனைவி, அதாவது எங்கள் தாத்தானா எனக்கு உயிர், அவங்கள தான் காப்பாற்ற முடியல. சரி, இவங்களையாவது எப்படியாவது காப்பாற்றிடணுன்னு தான் ஃபேமிலியே கஷ்டப்பட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். நல்லபடியாக அவங்கள கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா இருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில், எங்கள் தாத்தா புண்ணியத்தில் நல்லா இருக்காங்க. ஆனால் நல்ல பெரிய அடி. கொஞ்சம் பசங்க இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் பார்த்து வண்டி ஓட்டலாம், கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா பாதிக்கிறது அவங்க மட்டும் கிடையாது, ரோட்டில் போகிற அத்தனை பேரும் தான். அதனால் கொஞ்சம் யோசிச்சே பண்ணலாம். எவ்வளோ பெரிய அடி பாருங்களேன். சரி, என்னோடய ஸ்டோரியை என் குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கூட நான் அந்தளவுக்கு ஷேர் பண்ணது கிடையாது. அதாவது என்னோடய ஸ்டோரினா, நான், என் கணவர், என் குழந்தைங்க 2 பேர். இந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் இல்லையா, திருமணத்துக்கு அப்புறம்னு. அவங்கவுங்க குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும், அதான் நம்ம மனசு. ஆனால் அதை கூட ஷேர் பண்ணது கிடையாது. இன்றைக்கி எங்கள் ஆச்சிக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் என்னை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உண்மையான சொந்தங்களாக தான் நான் பார்க்குறேன். யூடியூப்பில் பணம் வரும், பேர் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. எனக்கு நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல தொலைச்சிருக்கேன். அந்த மாதிரி பாசமும் சில இடங்களில் தொலைஞ்சு போனப்போ உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் கிடையாது, இனிமேலும் எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். நீங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. நிறைய பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே அக்கா எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் பக்கத்தில் இப்படி இருக்காங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. மற்ற சேனல்ஸ் எப்படியோ அது எனக்கு தெரியாது. நான் உண்மையாக எப்படி இருக்கணும், என்னோடய குழந்தைங்க கிட்ட நான் எப்படி இருக்கணும், அதே மாதிரி தான் உங்ககிட்டயும் இருக்கேன். என்னோடய சகோதரிகளாக, என்னோடய அம்மாவா, அப்பாவா, என்னோடய அண்ணனா, தம்பியா, இப்படி இந்த சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சும்மா பார்த்துட்டு டிஸ்லைக் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை என்னத்தை இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே எனக்கு ஒரு சொந்த பந்தங்கள் மாதிரி தான். ஏன்னா எல்லாரும் எல்லா இடத்துலையும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு நல்லதாக படலாம், ஒரு சிலருக்கு அது கெட்டதாகவும் படலாம் இல்லையா? அந்த மாதிரி யாரையும் எதுக்காகவும் நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் குறை சொல்ல முடியாது. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க விலாக்குள்ளே போயிடலாம். விலாகே இப்போ தான் வருதா அப்படின்னு கேட்காதீங்க. என்னோட ஒரு சின்ன சின்ன கஷ்டத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு கோலம்லாம் போட்டுட்டு, இது கொஞ்சம் பழைய வீடியோ தான், கோலம்லாம் போட்டுட்டு வாஷ் பேசினை, இது வந்து கொல்லைப்புறத்தில் இருக்கிற வாஷ் பேசின், இதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய இலைகள் தினம் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். டெய்லி இலைகளை மட்டும் அள்ளி போட்டுட்டு சும்மா ஒரு சின்ன சிம்பிள் வாஷ் மட்டும் பண்ணிடுவேன்.
வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஏதாவது ஒரு க்ளீனர் வச்சு வாஷ் பண்ணி விட்டுருவேன். அப்படி வாஷ் பண்ணிடலான்ட்டு அதுக்கப்புறமா இது லீவ் டைம் தான் இல்லையா, ஏதாவது ஒன்று டீப் க்ளீன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாலேயே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். டீப் க்ளீன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக களைச்சி போட்டுட்டு லாஃப்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாட்டேன். எதை டீக்ளிட்டர் பண்ணணுமோ அதை டீக்ளிட்டர் பண்ணுவேன். பண்ணிவிட்டு எதை சிம்பிள் ஆக்கலாம் அடுத்து. இப்போ எப்படினாலும் நமக்கு இந்த டைம் லீவ் டைம் இல்லையா, வெளியில் போவோம், ஒரு சில நாள் வீட்டில் இருப்போம். அந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது சில வேலைகளை பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சும்மா இருக்கும்போது எனக்கு ஏதோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் டிவி பார்ப்பேன். அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு வேலையை பார்க்க வேண்டியதான். இப்படியே தான் ஏதாவது ஒரு வேலை போய்கிட்டுருக்கு. வேலைன்னா நான் ரிஸ்க் எடுத்துகிட்டு பண்ண மாட்டேன். நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி இவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. இது என்னோடய ஹாபி. எனக்கு நான் இந்த வேலைகள்லாம் ரசிக்கிறேன்ப்பா. அதுதான் அதாவது பிடிக்கலைன்னா நம்மளால் நிச்சயமாக எந்த வேலையுமே செய்ய முடியாது. அது ஒரு குண்டூசியாக இருந்தாலும் அதை நம்ம கையால் எடுக்க முடியாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதுன்னு இல்லை, என்னோடய வீடு நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். அதுக்காக கோபம் வராதுன்னா என் வீட்டில் சின்ன அழுக்கு இருந்தால் கூட அப்படி ஒரு கோபம் வரும், அப்படி ஒரு டென்ஷன் ஆகும். இன்னைய வரைக்கும் ரொம்ப எல்லாரையும்லாம் கிச்சனுக்குள்ளே விட்டதில்லை. யார் சரியாக சொந்தங்களாகவே இருந்தாலும் சரி, யார் ஒரு சில வேலைகள் சரியாக செய்வாங்களோ எல்லாரையும் நான் ஆர்டர் போட மாட்டேன். நான் இந்த வேலைனா செய்யட்டுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அப்படி கேட்குறவங்ககிட்ட சரி வேணால் இதை பாருங்கள் அப்படின்னு ஒரு சிலர்கிட்ட ஒரு சில வேலைகளை சொல்லுவேன். எல்லாரையும் போட்டு டஃப் கொடுத்து நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு இன்னைய வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நானாக தான் இழுத்து போட்டு எவ்வளோ கெஸ்ட்டு வந்தாலும் சரி, அது 5 பேராக இருந்தாலும் சரி 10 பேராக இருந்தாலும் சரி இழுத்து போட்டு என்னோடய வேலைகளை செய்வேன். சரி அப்படி தான் இந்த தோசைகளை போட்டு எப்படியாவது க்ளீன் பண்ணி அதை ஒரு வீடியோவை கொடுத்துடலான்னு யோசித்தா கடைசியில் ஃப்ளாப் ஆகிடுச்சு. நானும் எவ்வளோ சுரண்டி பார்த்தேன், தட்டி பார்த்தேன். ஓரளவுக்கு ஒரு 60% 70% அளவுக்கு தான் போயிருக்கு. ரொம்பலாம் போகலை. அதுவும் இல்லாமல் வீட்டிலே ஒரு லிக்விடு ரெடி பண்ணியிருந்தோம் தெரியுமா, ஜெல் மாதிரி, உங்களுக்கெலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பிராஸ் க்ளீனிங் லிக்விடுன்னு அதையெல்லாம் போட்டு பார்த்தேன். போட்டு ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் உப்பு போட்டு அதையும் தேய்ச்சி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தேன். அதாவது எந்த ஒரு க்ளீனிங்குமே நம்ம அப்பப்போ பண்ணிட்டோம், அதை அப்பப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த தலைக்கு மேலே வேலை செய்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேலைகள்லாம் சேராது. அந்த மாதிரி தான் நான் இதை தேவையில்லாமல் இழுத்து வச்சிட்டேன். எனக்கு அவ்வளோ கையே வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்தையும் அப்படி க்ளீன் பண்ணுவேன், உங்களுக்கும் தெரியும். இந்த தோசைக்கல்லை மட்டும் விட்டுட்டேன். ஏன்னா டெய்லி சப்பாத்தி சுடுறது, தோசையை சுடுறது, அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணியில் அலசிட்டு இல்லைன்னா அந்த சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வச்சு மட்டும் லைட்டாக அலசிட்டு அப்படியே வச்சிடுறது. அதோடு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணியிருந்தாலோ இல்லை வீக்லி ஒன்ஸ் அதை வந்து ஓரத்தில் ஒட்டியிருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது சின்ன நைஃபை வச்சு பேத்து விட்டுட்டு ஸ்க்ரப் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இத்தனைக்கு இது இண்டோலியம் தான். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, இனிமேலாவது கவனமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுருக்கேன். இதை வந்து பிரியாணிக்கு அந்த தம் போடுவோம் இல்லையா, தம் போடுறதுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி தம் போடுறதுக்கு ஒரு சின்ன தோசைக்கல் வச்சுருந்தேன். அது என்னென்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற ஓரளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேங்குது. சும்மா கொஞ்சம் போல் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி இதை தம் தோசைக்கெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுருக்கேன். ஆனாலும் சொதப்பல்ல முடிஞ்சாலும் பார்க்குறதுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. கூட என் பையன் வேற நின்றுக்கிட்டு அம்மா என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அம்மா அந்த டிவிலெலாம் விளம்பரத்தில் காட்டுவாங்க இல்லையா, யூடியூப்லலாம் அப்படி லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணவனையுமே பார்க்க பளிச்சுன்னு ஆகிடும்ல, சில லிக்விடுக்கெலாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும்னு நினச்சி ஒரு நம்பிக்கையில் பார்த்தான். என்னம்மா இவ்வளோ பண்ணியும் ஒன்றும் போகலை அப்படின்ட்டு அவனும் போயிட்டான். இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. இருந்தாலும் முடியலை. சரி ஓகே, தோல்வியை ஒத்துக்கணும்னு
வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மதுரை ஸ்டைலில் அப்பத்தா குழம்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 1½ கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 4½ கப் தண்ணி, 4 பல் பூண்டு போட்டு நல்லா 4 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பருப்பு ரெடி. இன்னொரு பக்கம் புளிச்சாறு ரெடி பண்ணிடலாம். புளிச்சாறுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு குட்டி குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், கிட்டத்தட்ட 1½ ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காயறதுக்குள்ளே ஒரு 3 பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்லாவே கையில் மசிச்சு எடுத்துடுங்க. மிக்ஸி யூஸ் பண்ண வேண்டாம். கையில் மசிச்சு அதை மண்பானையில் இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது அதோட உண்மையான ருசியே தெரியும்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே நான் மண்பானைலாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணதில்லை. சரி வாங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நீட்டமாக நறுக்குன வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயத்தை ஒரு 2 வதக்குனதுக்கப்புறமா காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் சிலர் ஃபஸ்ட்லேயே போடுவாங்க. ஃபஸ்ட்டே போடும்போது டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆகிடும். எண்ணெயோட சூடு பதம்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் காஞ்ச மிளகாய் நல்லா இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி வெங்காயத்தை ஒரு 2 வதக்கிட்டு அதிலே காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கும் போது அந்த வெங்காயமும் சரி காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவரும் சரி நல்லாயிருக்கும். கருகியும் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். வெங்காயத்தை ஓவர் குக் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். அதோட தக்காளியும் சேர்த்துடலாம். கையோட கல்லுப்பும் போட்டுடலாம். அவ்வளோதான். தக்காளியும் ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும். ஆக்சுவலாக இது வதக்கி செய்கிற குழம்பு கிடையாது. இது எல்லாத்தையுமே அப்படியே மசிச்சு விட்டு நல்லா புளி தண்ணியை ஊற்றி அதை அப்படியே தாளித்து ஒரு கொதி விட்டு இறக்கிடுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வதக்கி செஞ்சால் தான் பிடிக்குன்றதுக்காக இந்த மாதிரியே செஞ்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுவிட்டு லைட்டாக ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு இதில் புளி தண்ணி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணி விட்டுட்டு நல்லா தாராளமாக ஊற்றலாம். அது போக அரிசி கழுவுன தண்ணியுமே இதில் ஊற்றிடலாம். நான் ஒரு 1½ டம்ளர்லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி கழுவுன தண்ணியுமே ஊற்றிருக்கேன். இது கூட ஒரு சிட்டிகை கட்டி பெருங்காயம், நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து 1 கப் அளவுக்கு பருப்பு. இப்போ 10 கப் அளவுக்கு புளிச்சாறு இருக்குது அப்படின்னா அதில் 1 கப் அளவுக்கு பருப்பு போடுற மாதிரி இருக்கும். அதோட டேஸ்ட்டே அதில் தான் என்ஹான்ஸ் ஆகும். அவ்வளோதான். ஒரு 2 கொதிக்க விட்டு ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோன்னா புளிச்சாறு ரெடி. இதோட முடியலை. ஓரத்தில் பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்புக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான். பருப்பும் புளிச்சாரும் ரெடி. பருப்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதில் சாம்பார் தூள் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டு பருப்பில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பவுடர் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் பருப்பில் கட்டி பெருங்காயம் சேர்க்கலை. ஃபைனலாக பருப்பில் உப்பு சேர்த்துடலாம். பருப்பில் தூள் உப்பு தான், அதுவும் ஃபைனலாக தான் சேர்க்கணும். அப்போ தான் அதோட ருசி நல்லாயிருக்கும். நல்லா வெந்தும் வரும். பருப்பு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு சாப்பாடு, நிறைய பருப்பு, அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிடும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி அழகாக விரும்பி ருசித்து சாப்பிடுவாங்க. கறி மீன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த வெயிலுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்னும் முடியலை. கொஞ்சோண்டு பருப்பு சோறு சாப்பிட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சாதம் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் பருப்பு ஊற்றி அதுக்கு மேலே 6 போல் நல்லா புளிச்சாறு ஊற்றி விட்டு வறுத்த அப்பளம் பொரிச்ச கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா அட 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 அப்பத்தா குழம்பு தாங்க. உங்கள் ஊரில் இந்த அப்பத்தா குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.